வீடுகளில் வந்து தர்ப்பப்புல் இருக்கும். இந்த வச்சுருக்கோம் தர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் அது வந்து கடவுளுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை உண்டாக்குறது. சுபகாரியமாக இருக்கட்டும், துக்க காரியமாக இருக்கட்டும், தர்ப்பை போட்டுப்போம். தர்ப்பை போட்டு கீழே உட்கார வைப்பாங்க. ஏன்னா அது கனெக்ஷன் உருவாக்குது. நம்ம சொல்லக்கூடிய அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது டைரெக்டாக அது அந்த இடத்துக்கு போய் கொண்டு போய் சேர்க்குது. அப்போ வந்து கிரகணம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, எல்லா உணவுப் பொருள்கள்லையும் அந்த தர்பையை போய் கிள்ளி போடுவாங்க. ஏன்னா அதனுடைய தாக்கம் அது இந்த உணவுப் பொருள்களில் இருக்கக்கூடாதுன்னு, அந்த தோஷம் அதில் இருக்கக்கூடாதுன்னு. யார் ஃபாலோ பண்ணுறா? பண்ணுறதில்ல, நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை, தெரியல. நிறைய பேருக்கு தெரியும் இல்லை, சில பேர் மூட நம்பிக்கைன்னு சொல்லிடுவோம். நான் அதுதான் அந்த கேட்டகரி தான். சரி, ஒயர் லைட் எரியுதுங்க, கரண்ட்டுக்கும் காப்பர் கம்பிக்கும் பல்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அது சயின்ஸு. ஆமாம், அதை கேட்டால் நீங்கள் சயின்ஸுப்பீங்க. அதுதாங்க அந்த எப்படி அந்த காப்பர் கம்பிக்கும் பவருக்கு கொண்டு போய் அந்த லைட்டை எரிய வைக்குதோ, சொச்சு போட்டால் அதே மாதிரி தாங்க வந்து தர்பை. அப்போ ஒரு கிரகணங்கிற போது அந்த கிரகத்தோடைய வீரியம், அந்த தோஷம் வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான். முன்னாடியே சாப்பிட்றணும், கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிக்கணும். யார் குளிக்கிறா? இனிமேலாவது தெரிஞ்சுக்கிட்டோம்.